அதாவது பார்த்தீங்கன்னா, செஞ்சி மதுரவாடி பகுதியை சேர்ந்த அவர் மேஸ்திரியா இருக்கிறாரு துரைக்கண்ணு. அவரது மனைவி பச்சையம்மாள், மகள் கோபிகா. இவங்க உள்ளிட்ட பார்த்தீங்கன்னா, செஞ்சி அடுத்த ராஜாம்புலியூர் கிராமத்தை சேர்ந்த அவங்க அண்ணனுடைய துக்க நிகழ்ச்சி. அதாவது இறந்து போயிட்டாரு. அவருடைய துக்க நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு வந்திருக்காங்க. நந்தகோபால் என்பவர் உயிரிழந்தாரு. அவருடைய நிகழ்ச்சிக்காக இவங்க சென்னையில இருந்தே பார்த்தீங்கன்னா, இருசக்கர வாகனத்துல வந்து 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 கொண்டிருக்கும் பொழுது செஞ்சி பக்கத்துல வல்லம் வல்லம் தொண்டியாடு பக்கத்துல வந்துட்டு இருக்கும்போது சென்னை சென்னைக்கு சென்று கொண்டிருந்த அரசு பேருந்து இவர்கள் வாகனம் மீது மோதி சம்பவ இடத்திலே பார்த்தீங்கன்னா, துரைக்கண்ணு, அவரது மனைவி பச்சையம்மாள், அவங்க மகள் கோபிகா இறந்துட்டாங்க. இதனடுத்து உடனடியாக அங்க தகவல் அறிந்து செஞ்சி போலீசார் அங்க சம்பவ இடத்துக்கு உயிரிழந்த 3 பேரும் உடலையும் மீட்டு செஞ்சி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் அங்க அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது. தொடர்ந்து அந்த பகுதியில செஞ்சி பகுதியில இது போன்ற விபத்துகளை தடுக்க பேரிகார்டு அமைக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் அடிக்கடி குற்றம் சாட்டியே வந்தாங்க. ஆனா இது போன்ற சம்பவங்கள் அங்க அடிக்கடி நிகழ்ந்து வந்த நிலையில காவல்துறை போக்குவரத்து காவல்துறை அந்த பக்கத்துல பேரிகார்டு அமைக்கணும்னு சொல்லி பலமுறை சொல்லியிருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல அதிவேகமாக இது போன்ற பேருந்து ஓட்டுநர் மற்றும் இருசக்கர வாகனத்தில் வந்தாலும் கவனக்குறைவாக வரும்போது விபத்துகள் ஏற்படுது. தொடர்ந்து இதனால இது போன்ற விபத்துகள் அதிகரித்து வருகிறது. கிட்டத்தட்ட இந்த கடந்த மாதங்கள் மட்டுமே சுமார் 10க்கும் மேற்பட்டோர் இது போன்ற இருசக்கர வாகனங்கள் வாகன விபத்துல இதுவரைக்கும் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்காகவும் தகவல் வெளியாயிருக்கு பானு. தொடர்ந்து இதுக்கு காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்ப தற்பொழுது இது போன்ற விபத்துகளை தடுக்கும் விதத்துல பாத்தீங்கன்னா, பொதுவாகவே பாத்தீங்கன்னா இருசக்கர வாகனத்துல வரும்போது விபத்து ஏற்படாமல் இருப்பது தலைக்கவசம் கட்டாயம் சொல்லி அறிவித்த நிலையிலும் இது போன்ற சம்பவங்கள் சென்னையிலிருந்து ஒருவர் இருசக்கர வாகனத்தில் வரும்போது தலைக்கவசம் அநியாயம் வந்ததால இது போன்ற சம்பவமும் நிகழ்ந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது பானு.